ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி நம்ம 5 லெசன்ஸோட ஆன்சர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துட்டுருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th லெசன் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? தமிழ் 6வது பாடத்தில் இருக்கக்கூடிய ஒர்க் புக் ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி லெசனுக்குள்ளே போகலாங்களா? பாருங்கள், காணாமல் போன பணப்பை. அதில் ஒரே பொருள் தரும் சொற்களை இணைப்பேன், எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரே பொருள் தரக்கூடியது வணிகன்னா வியாபாரி, வணிகன்னாலும் ஒன்று தான், வியாபாரினாலும் ஒன்று தான். அதே மாதிரி சன்மானம், அதுவும் வெகுமதியும் ரெண்டுமே சேம் தான். அப்புறம் மனம், உள்ளம், அடுத்து மூதாட்டி, பாட்டி, அடுத்து பார்த்திங்கன்னா அரசன், மன்னன். சரிங்களா? அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சொற்கோபுரம் அமைப்போம். அதை பாருங்கள், பசுவை குறிக்கும் எழுத்து அப்படின்னா ஆ. அடுத்து மரங்கள் நிறைந்த இடம் காடு. அடுத்து தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது அப்படின்னா கபடி. அடுத்து மேடு என்பதன் எதிர்ச்சொல் பள்ளம். அடுத்து இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். இதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் வண்ணமிட்ட எழுத்துக்கள்லாம் நம்ம எடுத்து கீழே எழுதலாமா? என்னென்னதெல்லாம் மஞ்சள் வண்ணமிட்ட எழுத்துக்களாக இருக்குது? ஆ, வேற டு, கா, லா, இம். ஆடுகளம். இதுக்கான கொஸ்டின் பாருங்கள், விளையாட்டு மைதானத்தின் பெயர் ஆடுகளம். இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். அடுத்து பாருங்கள், சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். பாருங்கள், இங்கே சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்தந்த இடங்கள்ல அந்தந்த சொற்களை இட்டு நம்ம எழுதணும். வணிகன் பணத்துடன் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தான். வழியில் பணப்பை காணாமல் போனது. அரசனிடம் சென்று முறையிட்டான். மூதாட்டி பணப்பையை எடுத்து கொடுத்தார். அரசர் மூதாட்டியின் நேர்மையை கண்டு பாராட்டினார். கொடுக்கும் உள்ளம் கொண்டவரே பணக்காரர் என்றார் அரசர். சரிங்களா? அடுத்து பாருங்க, நாங்களே படிப்போம் விடையளிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும். பாருங்க, என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னா, யாருடைய பணப்பை காணாமல் போனது அப்படின்னா வணிகன். அடுத்து அரசரிடம் மூதாட்டி ஒப்படைத்தது எதுனா பணப்பை. அடுத்து அரசர் மூதாட்டியின் எதை பாராட்டி பரிசு கொடுத்தார் அப்படின்னா நேர்மை. மூதாட்டி கரெக்டாக அந்த பணப்பையை எடுத்து கொடுத்துட்டாங்களா? அப்போ நேர்மை. சரியான தொடரை எழுதுக. வணிகன் ஆடுகள் வளர்த்தான். சரிங்களா? இதுதான் சரியான தொடர். அடுத்து, நீ செல்லும் வழியில் பணப்பையை கண்டால் என்ன செய்வாய்? நம்ம என்ன செய்வோம்? பணப்பையை உரியவரிடம் கொண்டு போய் சேர்ப்பேன். அதுதான் நம்ம செய்யணும். சரிங்களா? காவல்துறையிடம் ஒப்படைத்து அவர்கள் மூலயமாக அந்த பணப்பையை துளைத்தவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க உதவி செய்யணும். அடுத்து பாருங்க, புத்தகத்தில் தேடி எழுதுவோம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்க, உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களை எழுதுக. பாருங்க, இதில் புத்தகத்தில் இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய சொற்கள் ஓர், ஊரில், ஒருவன், இருந்தான், ஒரு, ஆடுகள், அளவுக்கு, அவன. இதெல்லாம் உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள். இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதலாம். அடுத்து, வணிகனிடமிருந்து காணாமல் போனது எதுனா பணப்பை. அடுத்து பாருங்கள், அதிகம் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டுபிடித்து எழுதுகன்னா குறைவு. நெக்ஸ்ட் ஒன், வேறு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. வணிகன் அப்படின்னா வியாபாரி, சன்மானம் அப்படின்னா பரிசு தொகை. சரிங்களா? இங்கே இது விளையாடி மகிழ்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து, படங்களுக்கு ஏற்ற இணை சொற்களை எடுத்து எழுதுவேன். இந்த படங்கள் பாருங்கள், மரம், ஓங்கி உயர்ந்த மரம் சொல்லலாமா? அப்போ ஓங்கி உயர்ந்த. இங்கே நீரும் இருக்குது, நெருப்பும் இருக்குது. அப்போ நீரும் நெருப்பும். இங்கே பாருங்கள், ஏற்ற இறக்கம். இதில் ஏறுவாங்க, இங்கே இறங்குவாங்க. அப்போ ஏற்றமும் இருக்குது, இறக்கம். அடுத்து பாருங்கள், கல்லும் முள்ளும். கல்லும் இருக்குது, முள்ளும் இருக்குது. இப்போ கல்லும் முள்ளும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், படங்களையும் சொற்களையும் கொண்டு தொடர்களை எழுதுவேன். புத்தகங்கள், இந்த படங்களையும் சொற்களையும் கொண்டு நம்ம ஒரு தொடராக எழுதலாமா? இங்கே இருக்கக்கூடியது சொற்கள், ஏறி இறங்கி, இங்கும் அங்கும், அடுக்கடுக்காக, வளைந்து நெளிந்து, வாடி வதங்கின்ட்டு இங்கே படங்கள்லாம் இருக்குது. அதை வைத்து நம்ம சொற்களை எழுதணும். பாருங்கள், புத்தகங்கள் அடுக்கடுக்காக உள்ளன. அடுத்து, அணில் மரத்தில் ஏறி இறங்கி விளையாடுகிறது. அடுத்து பாருங்கள், ஆறு வளைந்து நெளிந்து ஓடுகிறது. அடுத்து, குரங்கு இங்கும் அங்கும் தாவுகிறது. அடுத்து, பூச்செடி வாடி வதங்கி உள்ளது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், உரையாடலை இணை சொற்களால் நிரப்புவேன். இங்கே சில இணை சொற்கள்னா சேமான சொற்கள், அதே பொருள் அதே அர்த்தத்தை கொடுக்கும். பச்சை பசல் என்று, ஓங்கி உயர்ந்து, வளைந்து நெளிந்த, பறந்து விரிந்த, இதெல்லாம் இணை சொற்கள் சொல்லலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதணும். கொடைக்கானல் மலை எவ்வளவு ஓங்கி உயர்ந்து அமைந்துள்ளது பார்த்தாயா? அடுத்து பாருங்க, குமுதா சொல்றாங்க, ஆமாம், மலைகளில் படர்ந்துள்ள செடி கொடிகள் பச்சை பசேல் என்று உள்ளன. அடுத்து பாருங்க, அமுதா, அங்கே பார், மலைகளுக்கு அருகில் பறந்து விரிந்த வயல்கள் உள்ளன. அடுத்து, நம் பேருந்து வளைந்து நெளிந்த சாலைகளில் அசைந்து கொண்டே செல்வது எனக்கு மிகவும் பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இணை சொற்களை எடுத்து எழுதியாச்சு.
அடுத்து பாருங்க, பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன். இங்கே இருக்கக்கூடிய பத்தியை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும். பாருங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, எதிரும் புதிருமாக இருப்பவர்கள் யார் யாரு? பாபு, கோபு. அடுத்து பாபுக்கு பிடித்தவை வெள்ளைப்பூ, சிவந்த பழம், பொம்மை. அடுத்து பத்தியில் இடம்பெற்ற இணை சொற்களை எடுத்து எழுதுக. எதெல்லாம் இணை சொற்களாக இருக்குன்னா, பச்சை பசேல் என்று, செக்க சிவந்த, அடுத்து வெள்ளை வெளர் என்று. அடுத்து பாருங்க, நீ கோபுவாக இருந்தால் என்ன செய்திருப்பாய்? இப்போ நான் கோபுவாக இருந்தால் பாபுவிடம் அன்பாக பேசி அவன் செய்த தவறை உணர்த்தி இருப்பேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, படிப்பேன் மின்னுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த எழுத்துக்கள்லாம் ஒன்றோட ஒன்று சேர்த்து இணைத்து வார்த்தைகளாக படிக்கணும். அடுத்து அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன். இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகளை படித்து கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதணும். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, உணவுப் பொருட்கள். எதெல்லாம் இதில் உணவுப் பொருட்களாக இருக்குன்னா, தோசை, சோறு, சோம்பு, சோளம், பொரி. அடுத்து தோட்டத்தில் காணப்படுபவை என்னென்னலாம்? தோட்டம், சோலைக்குயில், முட்டு, குயிலோசை, கோரைப்புல். சரிங்களா? அடுத்து படிப்பேன் மகிழ்வேன். இந்த இதில் வானொலி, கொடி, சோளம், வௌவால் இதை பற்றினதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்க்கணும். அதே மாதிரி படிப்பேன் சிறகடிப்பேன் கொடுத்துருக்காங்க. பீர்க்கங்கொடி, பீர்க்கங்காயை பற்றி ஒரு சில பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் படித்து மகிழுங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் 6th லெசனில் இருக்கக்கூடிய ஒர்க் புக் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம 7th லெசனோட ஆன்சர்ஸை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி லெசனை நீங்கள் பார்க்காதவங்க, அதாவது 5 லெசன்ஸ் வரையும் பார்க்காதவங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே குட்டீஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.